என் இனிய விவசனவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த பாலக் பன்னீரை என் மகளுக்காக செய்ய போகிறேன். ஏனென்று சொன்னால் அவளுக்கு பிடிச்சிருக்குது. அவள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுருக்குறான். இந்த பாலக் பன்னீர் பிடிச்சிருக்குது. இதை ஈஸியாக செய்யலாம். நானும் இதை சாப்பிட்ருக்கிறேன். இருந்தாலும் இந்த பாலக் பன்னீர் எப்படி ஈஸியாக குயிக்காக செய்யலாம்ன்றதை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். கண்டிப்பாக இதை எந்த நாட்டில் இருந்தாலும் செய்யலாம். இன்றைக்கு அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறது என்றதை நான் உங்களுக்கு விவரமாக எடுத்து காட்டுறேன். வாங்க. இது சப்பாத்தி, பூரி, தோசை இப்படியான சாப்பாடுகளுக்கு சாப்பிட சூப்பரான ஒரு டிஷ். இதுக்கு முதல்ல தேவை பன்னீர். அந்த பன்னீரை முதல்ல எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. இந்த பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு மிக முக்கியமான 2 பொருட்கள் முக்கியம். அதில் ஒன்று பன்னீர். பன்னீருக்கு நான் இப்போ பால் காய்ச்சிறேன். பசுப்பால் எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றி அதை சூடு பண்ணி பெறணும். சூடு பண்ணி என்று சொல்லி இப்போ நாங்கள் ஒரு கொதி வந்தோன்னே இந்த பாலை நிப்பாட்டணும். அதே நேரம் நிறைய நெருப்பு வைக்கக்கூடாது. லைட்டான நெருப்பில் இது எரிக்கணும். அடுத்தது நான் எடுத்திருக்கிறது ஃபுல் ஃபேட்டோடு இருக்கிற பால். ஃபேட் நீக்கின பாலில் இந்த பன்னீர் செய்ய முடியாது. 1.5 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கிறேன். இதை மெல்லிய இளஞ்சூட்டில் அப்படியே ஒரு கொதி வார அளவுக்கு கொதிக்க வைக்கலாம். இந்த பன்னீர் செய்கிறதுக்கு தேசி புளி வேணும். அதுக்காக நான் 1.5 தேசிக்காயை எடுத்து புளிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஓகே. ஓகே. இந்த தேசி புளி கோதை எறியாமல் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து உப்பு கொஞ்சம் எடுத்துட்டு நீங்கள் பாத்திரம் விளக்கலாம். இப்போ சமைச்ச பாத்திரங்கள் மச்சம் சமைச்ச பாத்திரங்களாக இருக்கட்டும், மிரக்கறி சமைச்ச பாத்திரங்களாக இருக்கட்டும், எண்ணெய் பிசுப்பாக இருக்கும் சில வழியெல்லாம். அந்த பாத்திரங்களை கழுவுறதுக்கு உப்பும் தேசி புளியும் போட்டு தேய்ச்சிங்களண்டாலே இந்த கூடவே இந்த கிச்சன் சிங்கை கூட அப்படி கழுவலாம். வெடுக்கு மனமும் போயிடும், அந்த எண்ணெய் பிசுப்பு போயிடும், நல்ல க்ளீனாக இருக்கும். அந்த சட்டி மணக்கும்போது சமைச்ச பாத்திரம் நீங்கள் தேசிப்புளியும் உப்பும் சேர்த்து விளக்கின பிறகு மணந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் அந்த சமைச்ச எந்த ஒரு வாசமும் இருக்காது. அதுக்காக இந்த தேசிப்புளி கோது எறியாமல் இப்படி சிங்குகள் பாத்திரங்களை கழுவுவோம். ஓகே. இப்போ பால் கொதிச்சிட்டுது. பால் பொங்க தொடங்குது. ஓகே. இப்போ இந்த நேரம் நிப்பாட்டிடணும். பொங்கி வேற விடக்கூடாது. மேலே எலும்புற தெரியுதுல்ல? ஓகே. நிப்பாட்டிட்டு நாங்கள் எடுத்து வச்சுருந்த தேசிப்புளியை இதுக்கு ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா சரி. பால் திரைஞ்சி போயிடும். பால் திரைஞ்சி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அடுப்பில் இருந்து இறக்கின உடனே நல்லா திரைஞ்சி வந்துட்டுது. 4 தரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி கட்டியாக வந்துட்டுது பால் எல்லாம். சரிதா? பாலை இப்போ அந்த தேசிப்புளி விட்ட பால் திரைஞ்சதை இதில் வடிக்க போகிறேன். வடிக்கிறதுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்து போட்டிருக்கிறேன். அந்த துணிக்குள்ள புளியை ஊற்றி வச்சுருந்த பால் கட்டியாயிட்டு இதை வடிக்கிறேன். இப்போ குளிர் தண்ணி, பச்சை தண்ணி அது கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு இதை இதுக்குள்ளே ஊற்றுறேன். ஓகே. இப்போ நல்லா இதாண்டுட்டு இப்போ இதை வடித்த தண்ணியை ஊற்றிட்டு ஒட்டை புளிஞ்செடுக்கணும். ஓகே. சுடும் கவனமாக புளியணும். நான் இப்போ பச்சை தண்ணி ஊற்றின வடியாக புளியக்கூடியதாக இருக்குது. அந்த தண்ணி எங்களுக்கு தேவையில்லை. அதை எடுத்து ஊற்றிட்டு வெளியில் இதை நல்லா புளிஞ்செடுக்கணும். இப்போ
இப்போ வந்து நான் நார்மலாக புட்டு இடியப்பமாக வைக்கிறதுக்கு பாவிக்கிற ஸ்டீமர் அதில் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்த பன்னீர் அதை முதல் நல்லா ஒட்ட வடிக்கணும் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா வடிஞ்சிடும். இப்போ நாங்கள் திருப்ப வடிக்கிறதுக்காகவும் அந்த பன்னீர் வந்து ஸ்லைஸாக துண்டுகள் ஆக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ இதில் படிய வைக்க போகிறோம். இப்போ பன்னீர் வந்து இப்படி இருக்குது. இதை நல்லா அப்படியே துணியோடு சேர்த்துட்டு இதை வந்து வடிவாக லெவல் பண்ணி விட்டால் தான் எங்களுக்கு அந்த பன்னீர் வந்து சதுர கட்டியாக வடிவாக கிடைக்கும். போட்டோடு ஒன்று சேர்ந்து வடிவாக வரும். அப்போ வடிவாக நான் துணியாக செட் பண்ணி விட்றேன். இப்போ இது நீங்கள் ஒரு சில்வர் தட்டோ என்னவாக இருந்தாலும் சாப்பிட்ற பிளேட்டோ ஒரு சில்வர் தட்டு அந்த மாதிரியானது ஒன்றை இதுக்கு மேலே அப்படி வச்சுட்டு நல்லா அமர்த்துற மாதிரி பாரம் வச்சு விடணும். ஓகே, இது வந்து அமர்ந்திருக்கணும். அப்போ தான் நான் இதுக்கு மேலே இந்த உரலை தூக்கி வைக்கிறேன். நல்லா பாரமாக இருக்கும். அப்படி நல்லா பாரம் வச்சோம்னு சொன்னால் அந்த பன்னீரில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் போயிட்டு அப்படியே பன்னீர் வந்து கட்டியாக இருக்குது. நாங்கள் வெட்டி பிறகு சமைக்கலாம். ஓகே, இதை அப்படியே நல்லா அமர்த்தி பாரமாக அப்படியே வச்சுருக்கிறேன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ பன்னீர் ரெடி ஆகிட்டுதோன்னு பார்க்கலாம். 2 மணித்தியாலத்துக்கு பிறகு நான் இந்த பன்னீரை எடுத்து கட் பண்ண போகிறேன். போட்டில் எடுத்துட்டு இது அப்படியே உங்களுக்கு எந்த அளவு துண்டுகளாக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அவ்வளவு நல்லா இருக்குதுண்டு நாங்களே வீட்டில் செய்த பன்னீர். ஓகே, இப்போ பாலக் பன்னீர் செய்யலாம். ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இந்த கீரையை அவிய வைக்க போகிறேன். முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த கீரையை போட்டு 2 நிமிஷம் கீரையை அவிய வச்சு இறக்க போகிறேன். தண்ணி கொதித்த உடனே 3 கையளவு கீரை கழுவி வச்சுருந்த கீரையை தண்ணியில் சேர்க்கிறேன். இது ஒருக்கா மிக்ஸ் பண்ணினோடனே கீரை உள்ளே போயிடும், அவிஞ்சிடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு இந்த கீரை வந்து அவிஞ்சிட்டுது. ஓகே, இதை வடிச்செடுக்கிறேன். வடிச்செடுத்துட்டு இந்த கீரை வடித்த தண்ணியை ஊற்றக்கூடாது. அதை நாங்கள் வச்சுருந்தோம்னு சொன்னால் ரசம் மேக் பண்ணலாம், அல்லது இந்த கறிக்கு கூட நாங்கள் கடைசியில் தண்ணி தேவைப்பட்டால் பாவிக்கலாம். ரெண்டு மேசக்கரண்டி நெய், உருக்கின நெய் என்றால் 2 மேசக்கரண்டி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா உருக விட்டுட்டு நெய்யுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட பாவிக்கலாம். பட்டரும் இல்லை நெய்யும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆயில் கூட பாவிக்கலாம். இந்த பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு 6-7 உள்ளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட 3 பச்சை மிளகாய் அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு உள்ளிக்கும் நெய்யுக்கும் ஒரு சூப்பரான ஒரு வாசம் வரும். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி அதை இதுக்குள்ளே சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் பொன்னிற கலரில் வர்ற வரைக்கும் வதக்குவோம். இந்த வதக்குற பொருளோடு சேர்த்து ஒரு கொஞ்சம் இஞ்சி, இது இஞ்சி வந்து நான் அரைச்சி ஃப்ரீசரில் போட்டிருந்தேன். அதில் இருந்து ஒரு தேக்கரண்டி இஞ்சி பேஸ்ட் போட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இஞ்சி இருந்தால் நீங்கள் அந்த இஞ்சியை சேர்த்துக்கொள்ளலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். நெருப்பு வந்து நல்லா வைக்கக்கூடாது, நல்லா வச்சா கறி போயிடும்.
மெல்லிய இளஞ்சூட்டிலேயே வதக்குறேன். இந்த வதக்கி கொண்டு இருக்கே இதுக்குள்ள அறுவல் நொறுவல் மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன் உரைப்புக்காக. நான் ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இதுவே போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, நல்லா சின்னனா கட் பண்ணின தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்து நல்லா சின்ன கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். குயிக்காக வதங்கிடும். இப்போ இதை போட்டோன்னே பாருங்கள், சட்டியில் ஒட்டி இருந்ததெல்லாம் வந்துடும். இதை போட்டு இந்த தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வதக்கணும். சூப்பரான ஒரு வாசம் வரும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் போட்ட பொருட்கள் எல்லாம் இதுக்குள்ள உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் ஒரு 5-6 காஜு நட்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இந்த கறியில் வந்து நான் சேர்க்க போகிறது டபுள் க்ரீம். அந்த டபுள் க்ரீம் உங்களுக்கு கிடைக்கலைன்னு சொன்னால் நீங்கள் டபுள் க்ரீமுக்கு பதிலாக காஜு நட்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். இதை வலித்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுட்டு இப்போ இந்த தாளித்த பொருளோட கீரையும் சேர்க்கிறேன். சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அடிக்கணும். அங்கேயுமே துண்டு துண்டு இல்லாமல் நல்லா கூலாக வேணும். நல்லா அடிக்கும்போது இது வந்து திக்காக இருக்குது, தண்ணி விடணும்னு சொன்னால் நீங்கள் கீரை அவிச்ச தண்ணியை இதோட சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சம் விட்டு நல்லா அடித்து கொள்ளலாம். இதை மூடியை போட்டு நல்லா அடித்து கொள்ளுவோம். அதுக்கு மேலே டவலை தூக்கி போட்டோம்னு சொன்னால் சில வேளையில் பறந்துடும். எஸ், செம க்ரீமியாக இருக்குது. நல்லா அடிபட்டுட்டுது. ஓகே, நாங்கள் இப்போ பாலக் பன்னீர் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பட்டருக்குள்ள அரை தேக்கரண்டி சீரகம் பொரிஞ்ச உடனே நாங்கள் அடித்து வச்சுருந்த கீரை பேஸ்ட்டை இதுக்கு ஊற்றுறேன். இந்த கீரை அவிச்ச தண்ணியை இதுக்கு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே இருக்கிறத நல்லா கழுவி அதோட சேர்க்க போகிறேன். ஓகே, நல்லா திக்காக இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்ளலாம். எனக்கு இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் இந்த கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதுக்குள்ளே உப்பு சேர்க்க போகிறேன். 1 தேக்கரண்டி உப்பு. ஓகே, பார்த்து போடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தால் தான் தெறிச்சு பறக்காது. இல்லைன்னு சொன்னால் தெறிச்சு பறக்கும். நெருப்பை நல்லா கூட்டி விட்டு வச்சுக்கொண்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சம் டபுள் க்ரீம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் பன்னீரை இதுக்குள்ளே சேர்க்கலாம். இதில் உப்பெல்லாம் ஃப்ளேவர் எல்லாம் பார்த்துட்டு நெருப்பை குறைச்சி விடணும். இதை போடும்போது என்னென்னு சொன்னால் பார்த்திங்களா கும்பல் கும்பல் மாதிரி வந்து பறக்குது. ஓகே, ஓகே, ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் லைட்டை நல்லா குறைச்சி விட்டு அப்படியே அடுப்பில் கொஞ்சம் நேரம் விடுவோம். இது வந்து காஞ்ச வெந்தய கீரை. இதை வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்கிறது. இது வந்து நார்த் இந்தியன் தான். நார்த் இந்தியன் சாப்பாடுகளில் நிறைய சேர்ப்பினோம். அதை வந்து கசக்கி போட்டு கடைசியாக இறக்கும்போது நாங்கள் கருவேப்பிலை போட்டு இறக்குற மாதிரி இந்த கீரையை பிச்சு நல்லா தூவிட்டு இறக்குறோம். ஒரு சூப்பரான வாசமாக இருக்கும். அமேசிங். பாலக் பன்னீர் ரெடி. ஓகே,
இந்த பாலக் பன்னீரை வந்து எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதுக்கு பிறகு தான் நான் வந்து நான் செய்து இதோட சாப்பிட போகிறோம். ரொம்ப சுடுது, வாயை சுட்டுடாத. இது வந்து சோறு சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதோட வேணுமென்றாலும் இதை சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. ஒன்றும் தொட்டு சாப்பிட தேவையில்லை, எப்படி அள்ளி சாப்பிடலாம் போல் இருக்குது. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வீடியோ வரப்போகுது. இந்த பாலக் பன்னீர் கறியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.